அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் லக்ன அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் லக்ன அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஒரு மனிதன் 8ஆம் வீட்டை புரிந்து அறிந்து நடந்து கொண்டால் 8ஆம் வீட்டில்தான் புதையல் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது. 8ஆம் வீட்டில்தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் இருக்கிறது. அந்த 8ஆம் வீட்டில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் லக்ன அன்பர்களுக்கு பணம் கொட்டும். புதையல், பொக்கிஷம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் துலா லக்னக்காரர்களுக்கு வரும். இந்த குரு பெயர்ச்சியால் துலா லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் தோஷம் பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. இந்த பூமி பல்லாயிரம் கோடி பேரை பார்த்துருச்சு. யாரும் அதிசய பிறப்பு கிடையாது. மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான், பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான். யாரும் 100 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டால் ஒரு வருஷம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள், ஒரு நாளைத்து பாடு 6 மாதத்து சோறு என்று. துலா லக்ன அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக 6ஆம் வீட்டின் அதிபதி சத்ருஸ்தானாதிபதி நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து துலாம் லக்னத்தை பரி செய்தார். நேர் 7ஆம் வீட்டிலே சத்ருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் பொழுது பகை, நோய், கடன், நண்பர்கள், உறவினர்கள் வழியில் ஏமாற்றங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் சந்தித்திருப்பீர்கள். பொறுத்தார் பூமியாழ்வார், பொங்கினவர் காடாழ்வார் என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு வருஷமாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் பொறுத்து பொறுமையாக கடந்து வந்து விட்டீர்கள். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் லக்ன அன்பர்கள் எதையும் சாதிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3க்கும் 6க்கும் உடையவர் குருபகான் என்பவர் துலாம் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானாதிபதி. மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கும், நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, துலாம் லக்னக்காரர்கள் அடுத்த ஓராண்டு காலம் அந்த கடனை கட்டி முடிப்பீர்கள். நோய் நொடி தொந்தரவுகள் தீரும். நீண்ட ஆயுள், ஆரோக்கிய தொந்தரவு துலா ராசி அன்பர்களுக்கு தீரும். 8ஆம் இடம் என்பது அஷ்டமம். தடை, தாமதம், எதிர்மறையான எண்ணம், அசிங்கம், அகுமானம், பகை, கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரி கொண்டு போய் விடுறது 8ஆம் இடம். இது ராசிக்கு சில பாதக பலனை ஏற்படுத்தும். துலா ராசிக்கு சில பாதக பலன் வரும். துலாம் லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தோஷங்கள் இல்லாமல் நீங்கள் நல்ல நிலையில் முன்னேற்றம் அடைந்து விடலாம். உங்களுக்கு சில திசைகள் நடந்துச்சுன்னா குருபகான் 8ஆம் வீட்டில் மறையும் போது உங்களுக்கு தோஷங்கள் வரும். அந்த திசா புத்திகளையும் இதில் பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி நடந்து கொண்டால் துலா லக்ன அன்பர்கள் மிக மிக சிறப்பான ஒரு நிலையை இந்த ஓராண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொள்ளலாம். அஷ்டமத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸு பணம் வரும். நீங்கள் கொடுத்த இடத்தில் வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் கொடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பணம் வரும். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. 3ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள் இல்லாமல் தான் துலா லக்ன அன்பர்களுக்கு இருக்கும். குருபகான் ரிஷப ராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் எந்த திசா புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தோஷம் வரும். துலாம் லக்னத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சூரிய பகவான் நேசம். வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் சூரிய பகவான் நேசம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சந்திர பகவான் துலா லக்னத்திற்கு பகை. துலாம் லக்னத்திற்கு
சந்திர பகவான் தான் தொழில்ஸ்தான அதிபதி. அவர்தான் தொழில், வேலை, ஜீவன, கர்மாவை கொடுக்கக்கூடியவர். தொழில்ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பகையாக இருக்கும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் லக்ன அன்பர்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ உங்களுடைய ராசியின் அடிப்படையில் துலாம் லக்னக்காரர்களுக்கு சந்திர புத்தியோ சந்திர திசையோ வந்துச்சுன்னா நீங்கள் தொழில் வேலையில் உண்மையாக இருக்கணும். முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் முதலாளியாக 100 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்கிறீர்கள் என்றால் சரியாக சம்பளம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒருவர்கிட்ட வேலைக்கு போகிறீங்கன்னா முதலாளிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அஷ்டமத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரங்களில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் லக்ன அன்பர்கள் உங்களுடைய உண்மை நேர்மையை தவறி, துலாம் லக்னம் என்றாலே நேர்மை நீதிக்கு எடுத்துக்காட்டு, எதையுமே திராசு போல் நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள். சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும்போது உங்கள் மனநிலை மாறும். மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் துலாம் லக்னக்காரர்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சூரிய புத்தி. முதல் 4 மாத காலம் உங்களுக்கு சூரிய புத்தி நடந்துச்சுன்னா தந்தையிடம், தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா, தந்தை வழி உறவினரிடம் பகைக்காமல் எதிர்க்காமல் துலாம் லக்னக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் செய்கின்ற செயல்கள் உங்களுடைய அப்பாவுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் உங்களுடைய அப்பாவிடமிருந்து சாபம் பெறக்கூடிய நிலை கூட துலாம் லக்ன அன்பர்களுக்கு ஏற்படும். தந்தையிடம், தந்தை வழி உறவுகளிடம் துலாம் லக்னக்காரர்கள் தோஷம் பெறாமல் சாபம் வாங்காமல் சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடக்கும்போது, சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும்போது தந்தையிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் தோஷம் சாபம் பெறாமல் இருப்பது துலாம் லக்னக்காரர்களுக்கு சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறதென்றால் நீங்கள் பெற்றோர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும். துலாம் லக்ன அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு பரிகாரம் பெற்றோர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும். அப்பொழுது பெற்றோர்களிடமிருந்து சாபம் வாங்காமல் தோஷம் இல்லாமல் துலாம் லக்னக்காரர்கள் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தோஷம் இல்லாமல் நீங்கள் விடுபட்டு விடலாம். குருபகவான் 8ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்வை செய்வார். 12வது வீட்டிலே கேதுபகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம், வெளிநாடு பணம் எண்ணக்கூடிய வாய்ப்பு துலாம் லக்னக்காரர்களுக்கு உண்டு. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இதுவரை சம்பாதிக்காத பணம் துலாம் லக்னக்காரர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் பணம் சம்பாதிப்பீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டிற்கு விழுகிறது. வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் லக்னக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனை, மாடு, வீடு, வண்டி, வாகனங்கள் துலாம் லக்னக்காரர்களுக்கு சேரும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை நன்றாக வரும். விவசாயம் கை கொடுக்கும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குருபகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது அவஸ்தைகள் நீங்கி புதையல் யோகம், பெரும்படம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் துலாம் லக்னக்காரர்களுக்கு கிடைக்கிறது. துலாம் லக்னத்திற்கு 5வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குருபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்கள் சேமிப்புகள் உயரும். புத்திர தோஷம் நீங்கும். பூரிய சொத்துக்களால் ஏற்பட்ட விரயங்கள், தண்டங்கள் நீங்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த வருடம் துலாம் லக்னக்காரர்களுக்கு நீங்கும். உங்கள் மனம், எண்ணம், ஆசைகள் இந்த வருடம் பூர்த்தியாகும். சனி பகவான் 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 3 ஆண்டு காலமாக அர்த்தாஷ்டமச்சனியாக சனி பகவான் கொடுத்த கஷ்ட நஷ்டங்கள் அவரே பூர்த்தி செய்து துலாம் லக்னத்திற்கு நல்வழியை காட்டப் போகிறார். 6ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது லட்சுமி கடாட்சம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் லக்னக்காரர்களுக்கு உண்டு. குரோதி வருஷம் குறையில்லாமல் குருபகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து வாரி வழங்கப் போகிறார். தைரியமாக
துலாம் லக்னக்காரர்கள் முயற்சி செய்யலாம். பகை ஒடுங்கும், நோய் அகலம், வரவேண்டிய பணம் வரும். கட்டையாக கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் லக்னக்காரர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.